ரோபோசங்களுடைய மறைவு குறித்து சார் நிறைய பார்க்குறோம் வீடியோஸ் வந்து. இதில் ஊடகங்கள் வந்து பொதுவாக டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லை மீறி செயல்படுறாங்களோ போகிறாங்களோ. ஏன்னா இதுக்கு முன்பு விவேக மரணத்துலேயும் இந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதோ சரியான மாதிரி தெரிஞ்சு இப்போ அடுத்த சில மரணத்தை வந்து இவங்க ஒரு விலை அதை விற்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜை நோக்கி போகுதோங்கிற மாதிரி தோணும். இல்லைங்க, அது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இதற்கு முன்பு இது மாதிரி நடந்தப்போ ஒரு ஒரு அறிக்கையெல்லாம் வந்துச்சு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. யாருமே ஊடகங்கள் இது மாதிரி செய்யாதீங்க, வீட்டுக்குள்ள இது செய்யாதீங்க, தயவுசெய்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரைவசி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நடிகர் சங்கம் கேட்டுச்சு. அதற்கப்புறம் வந்து சில பெரிய ஊடகங்கள் வந்து இல்லை நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் நாங்கள் அதை செய்ய மாட்டோம்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே அப்படியே காத்தோட போயிடுச்சு. திரும்ப மீண்டும் அதே ஊடகங்கள் வந்து அப்படியே சூழ்ந்துட்டு எதையுமே வந்து ஒரு பிரைவசி இல்லாமல் கொண்டு போகிறது வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அது அது தவிர்க்கப்படணும். அது புரியல, அது எப்படி தவிர்க்கப்படும் தெரியல. இல்லை, இது அவங்களா உணர்ந்து பண்ணுறதை தாண்டி அதை ஒரு தடை மாதிரி ஏதோ ஒரு லீகலாக அதை பண்ண முடியாதான்னு கேட்குறேன். பண்ணலாம், கட்டாயமாக லீகலாக பண்ணலாம். இப்போ விவேக்குடைய மகன் மரணம் நடந்தப்போ அவர் வந்து ஊடகம் கேட்டுக்கிட்டார், யாரும் என்னுடைய இது வந்து தயவுசெய்து புரிஞ்சுங்க, யாரும் வராதிங்கன்னா யாருமே போகல. அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு வேளை சொன்னா போகாமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருத்தர் வந்து அங்கே நின்று மறைச்சிட்டா போதும், யாருமே அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் வந்து அங்கே நின்று தம்பி வராதிங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அதை செய்வது யாருங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது.